வெல்கம் டு மிச்சிட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீடுகள்ல எல்லாம் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க. இதை எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். சைட் பை சைட் நான் முட்டைக்கோஸ் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சிட்டேங்க. நல்லா சன்னமாக நறுக்கி வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொரியல் சாப்பிட்றதுக்கு. அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இந்த பாசிப்பருப்பையும் முட்டைக்கோஸையும் ஒன்றாவே போட்டுடலாங்க. ரெண்டையுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட போகிறோம். முதல்ல பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் போடணுமான்னு சில பேத்துக்கெலாம் டவுட் வரும். அப்படியெல்லாம் தேவையில்லை. ரெண்டையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. பருப்பு முட்டைக்கோஸ் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிச்சிடலாம். வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கிறேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஆல்ரெடி ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கீங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரம் கொடுக்குது. அதனால் அளவாக தான் போட்டிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். ஏன்னா காயில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்குவேன். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்குவேங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பொரியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு முட்டைக்கோஸ் ரெண்டையுமே இதில் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த பொரியல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இனிக்கிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. அப்போ தான் உடம்புக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்துன பிறகு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கல்யாண வீடுகளிலே செய்கிற மாதிரியே அதே மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.